அடி நமஸ்காரம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. இன்றைய தினம் சுவாமி ராமானுஜருடைய அவதார ரகசியத்தை நாம் எல்லோரும் அனுபவிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய தனியனை நாம் எல்லோரும் சேவிக்கலாம். பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிஹன்னாது மாமகம் பிரசாதே. அரியன் கேக்குறதா அரியன்? கொஞ்சம் பரவாயில்ல. அரியன் சுவாதி கொஞ்சம் சத்தமா பேசணும். அரியன் இப்ப கேக்குறதா அரியன்? இப்ப கேக்குறதுமா அரியன். அரியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஜெய ஜெய கிருஷ்ணா. இன்றைய தினம் சுவாமி ராமானுஜருடைய அவதார ரகசியத்தை நாம் எல்லோரும் அனுபவிக்கலாம். முதல்ல ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய தனியனை நாம் எல்லோரும் சேவிக்கலாம். பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிஹன்னாது மாமகம் பிரசாதயதி யத் சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். குரு பரம்பரையாகிய ரத்னஹாரத்துல நடுநாயகமா ஆச்சாரியராக எழுதியிருக்கார் சுவாமி ராமானுஜர். சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அமுனா தபனாதிஷாயி பூம்னா யதிராஜேன நிபத்தநாயக ஸ்ரீஹி மஹதி குரு பங்கிஹாரயஷ்டிஹி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி. குரு பங்கியானது ஒரு ஹாரமாக இருந்தால் ஒரு ஆச்சாரியர்களும் ஒரு ரத்னமாக இருக்கார்களாம் அந்த ஹாரத்துல. அப்பேற்பட்ட ஹாரத்தினுடைய நடுநாயக ஸ்ரீஹி, நடுநாயகமா இருக்கக்கூடிய ஆச்சாரியன் யாரு அப்படின்னு கேட்டா ஸ்ரீ ராமானுஜராம். மேலே இப்போ ராமானுஜருடைய அவதார ரகசியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சம்சாரம் இருந்த நிலையை உணர்வது அவசியம். அந்த சமயத்துல சம்சாரம் எப்படி இருந்ததுன்னா, ஸ்ருதிர்நஷ்டா ஸ்மிருதிர்லுப்தா பிராயேண பதிதாத்விஜாஹ அங்கானி ச விஷீர்ணானி ஆவ்ருத்தோ வர்த்ததே கலிஹி. கலி வர்த்ததே அப்படின்னு அபிவிருத்தி ஆயிட்டு இருந்துதான். கலி காலத்தினுடைய ஆரம்பத்திலே ஸ்ரீ ராமானுஜருடைய அவதாரம். ஆனா எப்பவுமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறச்சு ரொம்ப ஜோரா ஆரம்பிக்குமா. அந்த மாதிரி இந்த கலிகாலமும் ரொம்ப அப்படியே ஆவேசத்தோட ஆரம்பித்துதான். அப்போ எப்படி இருந்ததுன்னா, ஸ்ருதிர்நஷ்டா ஸ்ருதிகள் வேதங்கள் எல்லாம் நஷ்டமாகிடுதான். எப்படி நஷ்டமாச்சு அப்படின்னு கேட்டா, வேதத்தை அரேஞ்ச் பண்ணவர் ஸ்ரீ வேதவியாசர். இந்த வேதவியாசருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுன்னா, வியாசோஹா சபதீகிருதஹா அப்படின்றார் சுவாமி தேசிகன். அந்த வியாசருக்கு பரிகாசத்துக்கு பாத்திரமாயிட்டாராம். வேத வாக்கியங்களை எல்லாம் தப்பாக பாட்ட வேதம் பண்ணி அதுக்கு யுக்தியாக அர்த்தங்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். அதனால வியாசர் பரிகாச பாத்திரமா ஆயிட்டாராம். அது மட்டுமல்ல, ஸ்மிருதிகளுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ஸ்மிருதிஹி லுப்தமாகவே போயிடுதாம். ஸ்மிருதிகள் எல்லாம் காணாவே போயிடுதாம். காணா போயிடுச்சுன்னா ஓலைச்சுவடி காணா போனதுன்னு அர்த்தம் இல்லை, ஆச்சரணத்திலேயே இல்லை. கிருதிகள் சொன்ன விஷயங்கள் ஆச்சரணத்திலே இல்லையா. இதிகாசங்கள்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியலையா. ஏன்னா இதிகாசத்தை ரசித்தவர்கள் வால்மீகி சுகர் அவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, பரீஹிதஹா பிராச்சேதசா. இந்த பிராச்சேதசரான வால்மீகியே சேத்தசிலேருந்து விலகிப்பட்டாலாம். கிளிப்தஹா கேலி சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவதம் உடைய ஆத்தர். அவர் ஹேளன பாத்திரமா ஆயிட்டாராம். முதா போதாயனஹா, போதாயனர் அப்படிங்கிற போதாயன விற்த்தியை எழுதினவர். அந்த போதாயன விற்த்தி என்ன ஆச்சு அப்படின்னே தெரியலையா. இந்த மாதிரியான ஒரு நிலைமை கலித்தாண்டவம் ஆடிருக்கு. எப்பவுமே கெட்ட விஷயங்கள்லாம் தலை தூக்கி நிற்கும் பொழுது, கையோங்கி நிற்கும் பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுவார், அவதாரம் எடுக்கிறார். அவரே சொல்லியிருக்கார் இல்லையா, பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிறார். தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு, துஷ்டத்தை நாசம் பண்றதுக்கு, சாதுக்களை பரித்ராணம் பண்றதுக்கு நான் அவதரிப்பேன் அப்படிங்கிறார். இந்த அவதாரமானது இந்த துஷ்டத்தனம் ஓங்கி இருக்கும் பொழுது அதை எடுக்கிறார். அதே போல இந்த கலி இப்போ ஓங்கி இருக்கிறதுனால இப்போ ஒரு அவதாரம் அவசியமாக இருக்கு இந்த காலத்துல. இப்போ எம்பெருமான் யோசிச்சாராம், நாம்பளே அவதாரம் பண்ணி பெருசா பிரயோஜனமா இருக்கிறதா தெரியல.
அதனால ஒரு கூட்டம் போடுவோம் ஸ்ரீ வைகுண்டத்துல இந்த அவதார காரியத்தை பத்தி அப்படின்னு யோசிச்சு ஒரு ஒரு கூட்டம் கூட்டினாராம் ஸ்ரீ வைகுண்டத்துல. அங்கே நித்யாள் முக்தாள் எல்லோரும் வந்திருக்கா. வந்து அவளெல்லாம் பெருமாள் அட்ரஸ் பண்றார். மேலே மேலே சொல்றார், கலி ஆரம்பத்திலே பழுத்திருத்து. இந்த காலகட்டத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இதோ இருக்கிறாரே இந்த சுவாமி, இவர் ஒரு பாசுரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்மாழ்வாரை பார்த்து காண்பிச்சு சொன்னாராம். இங்க முக்த திசையில நம்மாழ்வார் எழுந்தருளி அடியேன் அப்படின்னு கை கூப்பிச்சுட்டு நின்றார். என்ன பாசுரம் இவர் பாடியிருக்கார் அப்படின்னா, பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமம் நைந்து நமனுக்கு நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொன்மென் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசை பாடி ஆடி ஆடி உழிதரக் கண்டோம். இப்படி பொலிக 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 அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ஸ்ரீ நம்மாழ்வார் இந்த லோகத்துக்கு. இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, விஷ்ணு பூத்தங்களாக வந்து நர்த்தனமாடி தலைக்கும் முட்டிக்காலும் மிடிக்க கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணான் சங்கீர்த்தனம் பண்ணி இந்த கலியின் கொட்டத்தை அடக்கி எல்லாருக்கும் சுகுர்த்தம் ஏற்படுத்தும்படி அவளா இருக்க போறா அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார் நம்மாழ்வார். யார் இந்த விஷ்ணு பூத்தங்கள் அப்படின்னு கேட்டா, நித்திய சூரிகளும். நீங்கள்லாம் இருக்கேளே நித்திய சூரிகளே, நீங்கள் தான் அவதரிக்க போறேல் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சிருக்கார். இந்த நித்திய சூரிகளுடைய கூட்டத்துக்கு தலைவரா ஒரு பவிஷ்யத் ஆச்சாரியனாக இங்க இந்த பாசுரம் குறிக்கிறதுன்னு இந்த சுவாமிக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் எல்லோரும் வியாக்கியானம் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ இந்த பவிஷ்யத் ஆச்சாரியனாக போக போறது யாரு, எந்த நித்திய சூரி அப்படின்னு எம்பெருமான் கேட்டாராம். அவளாம் பெருமாளுடைய சங்கல்பத்தை அறிஞ்சு அவருடைய திருவுள்ளத்தை படி நடக்கிறவா. அதனால எல்லாரும் அடியேன் அப்படின்னு கை கூப்பிச்சுண்டு நின்றாலாம். அப்போ எம்பெருமான் ஆதிசேஷனை பார்த்து, சேஷா இந்த காரியத்துக்கு நீதான் உகந்தவன், கிளம்பி அவதாரம் பண்ண வேண்டியது அப்படின்னு நியமிச்சாராம் எம்பெருமான். ஆதிசேஷனுக்கு பரம சந்தோஷமா. என்ன சந்தோஷம், தன்னை செலக்ட் பண்ணிட்டான்னு சந்தோஷமா? அப்படி ஒண்ணும் இல்லை. இவாளா நித்திய சூரிகள், ஞான சங்கோச்சம் உண்டோ இவர்களுக்கெல்லாம்? இந்த மாதிரியான அல்பமான விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படுவாளோ? விஷயம் அது இல்ல. இப்போ இவர் ஆதிசேஷன் ஆதிசேஷன் அப்படின்னு எம்பெருமானுக்கு மட்டும் சேஷப்பட்டு இருக்கா. இவருக்கு கீழேதான் மீது நித்திய சூரிகள்லாம் இருந்துட்டு இருக்கா இப்போதைக்கு. இப்போ இந்த அவதாரத்துல பல ஆழ்வார்களுக்கு பிறகு பல ஆச்சாரியர்களுக்கு பிறகு போய் பூலோகத்துல அவதாரம் பண்ணினா அவர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணலாம், அவர்களுக்கெல்லாம் சேஷத்துவத்தை பண்ணி ஆதிசேஷன்கிற பெயர் தனக்கு சார்த்தகமாக ஆக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டாராம். அப்பேற்பட்ட சாத்விகரான இந்த ஆதிசேஷனே ராமானுஜராக வந்தார் அப்படிங்கிறது தான் இவருடைய அவதார ரகசியம். ஆதிசேஷனே சுவாமி ராமானுஜராக வந்தார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரத்துல பல இடங்களில தெரிகிறது, பல இடங்களிலே தெரிகிறது, நிரூபிக்கப்பட்டிருக்கு. திருமலையில திருமலை அப்பனுக்கு சங்க சக்கரம் போய் சாத்துகிறார் ஆதிசேஷ ரூபத்திலேயே அப்படிங்கிறத அந்த வித்தாந்தத்தில் பார்க்கலாம். அதே போல ஜெயின மதத்தை நிரசனம் பண்ணும்போது சாக்ஷாத் ஆதிசேஷனாவே அங்க எழுந்தருளி நிரசனம் பண்ணினார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, சேஷ அவதாரம் மட்டும்தானா சுவாமி ராமானுஜர் அப்படின்னா அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாதான். ஏன்னா இங்க பல நிர்வாகங்கள் உண்டு. ஒரு சத்ருவை நிரசனம் பண்ணணும்னா எம்பெருமான் சக்ராயுதத்தை எடுக்கிறானா. சக்ராயுதமுடைய அவதாரம் சுவாமி ராமானுஜர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வக்சேனருடைய அவதாரம்னு சொல்லப்பட்டிருக்கு சுவாமி தேசிகன் மூலம். இது மட்டும் இதெல்லாம் போராதன 5 ஆயுதங்களும் சேர்ந்து சுவாமி ராமானுஜராக அவதரிச்சிருக்கு அப்படின்னு அமுதனார் அனுபவிக்கிறார் ஸ்ரீ ராமானுஜ நூற்றந்தாதிலே. அடையார் கமலத் தளர்மகள் கேள்வன் கையாளி என்னும் படையோடு நாந்தகமும் படர்த்தண்டும் பொன் சார்ங்கவில்லும் புடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்றிடையே ராமானுசாமுனியாயனின் நிலத்தே. இந்த சங்கம் நாண்டகம் அப்படிங்கிற வாள், படர்தண்டு அதாவது தண்டம், ஷார்ங்கம் அப்படிங்கிற வில்லு, சங்கம் இந்த பஞ்சாயுதங்களும் சேர்ந்து சத்ரு நிரசனம் பண்ணி சாதுக்களை உஜ்ஜீவிக்கிறதுக்காக ராமானுஜராக வந்திருக்கா அப்படின்னு அமுதனார் ரொம்ப அழகா அனுபவிக்கிறாள். இந்த அனுபவங்கள்லாம் போராதன
சுவாமி தேசிகன் சமத்காரமா சாக்ஷாத் எம்பெருமானேதான் ஸ்ரீ ராமானுஜராக அவதரிச்சார் அப்படின்னு அனுபவிக்கிறார். எம்பெருமான் தன் பீதாம்பரத்தை காஷ்யமாக்கிக் கொண்டு திரிடந்தம், சிகை, யஜ்ஞோபவீதம், ஊர்த்வபுஞ்சம் முதலியவற்றுடன் ஸ்ரீ பாஷ்யக்காராக அவதரித்து வேதங்களை காத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். இப்படி எம்பெருமானுடைய இந்த அவதாரத்துல ராமானுஜராகிய அவதாரத்துல அவருடைய திருமேனி காந்தி அவ்வளவு ஜொலிப்பா இருக்குமா, அப்பேற்பட்ட பிரபாவம் உடையதா இருக்குமா. அந்த பிரபாவம் எப்படி இருந்ததுன்னா, அவர் தரிச்சிருக்க கூடியது பீதாம்பரம் தானா. ஆனா இவர் திருமேனி காந்தியினால அந்த பீதாம்பரமே காஷாயம் போல தெரிகிறதாம். அதே போல கையில வச்சிருக்க கூடியது செங்கோல் தானா. ஆனா அதை பார்த்தா ஏதோ ஒரு திரிடண்டம் போல தெரிகிறதாம். அப்படி சமத்காரமா அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். காஷாயேன கிஹீத பீதவசனா தண்டே ஸ்திரிபிர்மண்டிதா சாமூர்த்திர்முரமர்தனஸ்ய ஜயதி த்ரய்யந்த சம்ரக்ஷிணி யத் பிரக்யாபிததீதவர்த்திததியாமப்யஸ்யதாமத்குணான் ஆசிந்தோரநிதம் பிரதேசநியதா கீர்த்தஸ்தஜாகர்த்தினஹாம் அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்பேற்பட்ட ஸ்ரீ ராமானுஜருடைய அவதாரம் எப்படி முதல்ல அனந்தனா இருந்து அந்த ஸ்ரீ ராமானுஜர் அடுத்த அவதாரத்துல லக்ஷ்மணனாகவும் வந்து அடுத்த அவதாரத்துல பலபத்ரனாவும் வந்து இப்போ கலிகாலத்துல ஸ்ரீ ராமானுஜராக அவதரிச்சிருக்கார். இத அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததः பரஹ பலபத்ரஹா திருத்தீயஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யதி அப்படின்னு யாதவகிரி மகாத்மியத்துல விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, எப்படி ராமானுஜராக அவதரித்து 9 கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார் எம்பெருமனார். என்னென்ன அந்த 9 கிரந்தங்கள் அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், அது மட்டும் இல்லாமல் 3 கத்தியங்கள், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், அப்புறம் வைகுண்ட கத்தியம். இப்படி தன்னுடைய ஸ்ரீ சுத்திகள் மூலம் வேதத்தை சம்பூர்ணமாக காத்து கொடுத்தார். இப்படி ஸ்ரீ சுத்திகள் மூலம் வேதத்தை சரியான நிலையில் ஸ்தாபித்தார். இதுவும் 10ஆம் பாசுரத்தில் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். பிரசாதயதி யத்ரூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, மேலே சொல்றார் வேதத்துக்கு கண்ணாக இருக்கிறதாம் எம்பெருமனாருடைய ஸ்ரீ சுத்திகள். அது மட்டுமல்ல, மேலே சொல்றார் ராமானுஜருடைய கிரந்தம் இருந்தால்தான் வேதத்தின் பொருளை காணலாம் அப்படின்னு 30ஆம் பாசுரத்தில் சொல்றார். ஸ்ருதி நயனசனாபஸ்ரோபதே லக்ஷ்மணோகிதஹ நர்கமதன சேவா ஸ்வாதனாதிண்டமானஹாம். இப்படி 3 வேதங்களை மங்களமான சிம்ஹாசனமாக்கி வேதாந்தமாகிய அந்த முடிசூடி எழுந்தருளினார் சுவாமி ராமானுஜர். இதுவும் 70ஆம் பாசுரத்தில் சுவாமி தேசிகன் நிதிராஜ சப்ததியில் சாதிக்கிறார். அது மட்டுமல்ல, ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு குறையே இல்லை என்றார் சுவாமி தேசிகன். 55th பாசுரத்துல ஸ்ருதிஸ்ரேணி பத பகுமதே லக்ஷ்மணமதே சுபக்ஷஸ்தான் தோஷான் விதமதிராரோபயதியஹ அப்படிங்கிற அப்பேற்பட்ட தோஷமே இல்லாத ஸ்ரீ ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை கொடுத்த ஸ்ரீ ராமானுஜருக்கு நாம் எல்லோரும் நமஸ்கரிப்போம் என்று சொல்லி அடியேன். ஸ்வாதி, வேதார்த்த சங்கிரகம் வரணும் அந்த 9 கிரந்தங்கள்ல பேர் ஒண்ணு. அதுக்கப்புறம் எம்பெருமானார், கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுக்கன்னா, எம்பெருமனார் அப்படின்ற மாதிரி கேட்டது 2 தடவை நீ சொல்றச்சும் அது சரியா சமைக்கணும். சரி, சுவாமிகள் நாங்க அனுகிரகிக்கிறோம், பிரார்த்திக்கிறோம். சுவாதி லட்சுமி பாஷ்யக்காரரை பத்தி நல்லா அழகா சொன்னேன். ஒரு இதுக்காக கேட்கிறேன். பாஷ்யக்காரர் ஆதிசேஷன் அவதாரம், பஞ்சாயதங்களுடைய அவதாரம், பெருமாளுடைய அவதாரம், விஸ்வேஸ்வரர் அவதாரம், இப்படி பல விதமா சொல்றோமே, அதுக்கு என்ன காரணம்? ஏன் எல்லாம் இத்தனை அவதாரம்? சாதாரணமா அவதாரம்னா ஒருத்தர் தானே வச்சு அவதாரம் சொல்றோம்.
இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? இல்ல இதுவா டவுட்டா இருக்கா? இதுவா அதுவா அதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றதா? அது எனக்கு சரியா தெரியல. தேவையில்லை சொல்றேன். இதுக்கு பதில் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதாவது இந்த காரியங்கள் பாஷ்யக்காரர் பண்ணதான ஒரு ஆச்சரியமான ஒரு செயல்கள் எல்லாம் இத்தனை பேர் சேர்ந்து பண்றதுக்காக இத்தனை பேரும் அவருக்குள்ள அவருடைய சக்திகளை கொடுத்து பண்ண வச்சிருக்காங்க. அதனால எல்லாம் இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்றது எங்க இருக்கு. அதனால இத அவதார ரகசியம்னு அழகா இந்த ஒரு ரகசியம் அவதாரம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் மனசுல வச்சிருந்தோம். அப்படி இல்லை, இது எல்லாமும் உண்மையாக தான் பெருமாளுடைய சங்கல்பம். அப்படி ஏன்னா இந்த ஒரு பெருமையான ஒரு ஆச்சாரியனுக்கு எல்லாரும் அந்த இந்த உலகத்தை திருத்தர பங்கு கொள்றதுக்காக பெருமாளுடைய நியமனத்தை ஏற்று எல்லாரும் அவளுடைய விவகாரங்களை பாஷிக்காரர் மூலமாக நமக்கு பண்ணி இது ஒரு அடிஷனல் பாயிண்ட். இது மாதிரி சொன்னா ஒரு நல்லா இருக்கு, முன்னாடி தோணுச்சு, அதனால சொன்னேன். ரொம்ப நல்லா சொன்னேன். பாஷிக்காரருடைய அவதார கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்து போல இருக்கு. அவதார சித்தோடு எடுத்துக்கலாம். பாக்கி அவருடைய சக்திகளை அதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கேன். நல்லதுதான், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷம். அடிய ரொம்ப நல்லா சொன்னா. ஏற்கனவே பிரபா மாமி சொன்ன மாதிரியாக ஒரு சில இடங்கள்ல உச்சரிப்பு கொஞ்சம் அது கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லவே உச்சரிப்பு குறையுதுன்னு நினைக்கிறேன். தெரியாத சொன்னதா தெரியல. அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருந்தா சரியாயிடும். தெரியாத சொன்ன மாதிரி தெரியல, ஆனா அவசரமா சொல்றதோ ஏதோ ஒரு காரணத்தால அந்த உச்சரிப்பு ஒரு 2-3 சப்தத்துல ஒரு இடத்துல ஹ்ரஸ்வம் வரணும், தீர்க்கம் சொன்னேன் சம்ஸ்கிருத பதத்துல. அதுவே ரொம்ப நல்லா இருந்து நிதானமா சொன்னேன். சந்தோஷம். சாரநாதாச்சா சொன்ன மாதிரி தேசியன் விஷயத்திலையும் இது மாதிரி எந்தெந்த பெரியவா இருக்கோ எல்லா பெரியவா விஷயத்திலையும் இது மாதிரி வரும். தேசிகனை ஸ்ரீனிவாசனுடைய அவதாரம்னு சொல்றோம், கண்டாவதாரம்னு சொல்றோம். இது எதையுமே நம்ம பொய்ன்னு ஒன்று சேர்த்துட்டு ஒன்று தள்ள வேண்டாம். அவ பிரபாவம் அப்படி இருக்கு. அது ரொம்ப நல்ல பாயிண்ட் சாரநாதாச்சார சுவாமி சாச்சுது. அடியா அடியா ಧನ್ಯವಾದ.